Welcome to the world of AI. Let's learn, explore, and create. ஹலோ கைஸ், வெல்கம் டு த சேனல். நம்ம லாஸ்ட் டைம் வந்து ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு 5 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து செஷன் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பர்டிகுலர் டைமுக்கு தான் ரீசெட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறது நான் வந்து தெரியாமல் இருந்தேன். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து வெப் வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கிளாட் ஏஐ டாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து எனக்கு இன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் வந்து தொலாவி பார்த்தேன். அதாவது வந்து நம்மளுக்கு சிஸ்டமில் வந்து ஸ்டோர்னு இருக்கும் இல்லைங்களா, இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து கிளாட் இருக்கான்னு பார்த்தேன். பட் அதில் எல்லாம் எதுவும் இல்லை. ஸோ நான் அப்படியே வந்து என்ன சொல்கிறது, மொபைல்லையும் ப்ளஸ் வந்து வெப்சைட்லேயும் வந்து கிளாட் ஏஐ ஆக்சஸ் பண்ணி அதில் இருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணலாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணினேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து டெஸ்க்டாப் வெர்ஷன். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்னால் வந்து உள்ள செட்டிங்ஸில் போயிட்டு நான் வந்து யூசேஜ்னு கிளிக் பண்ணால் இன்னைக்கு நான் வந்து எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு இது இது மாதிரி வந்து என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற கரண்ட் செஷன் பாருங்க, நான் வந்து 48% இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் காமிக்குது. ஸோ இது வந்து இது இது கொஞ்சம் யூஸ்ஃபுல் தான். வீக்லி லிமிட்ஸ், அதுக்கப்புறம் யுவர் லிமிட்ஸ் ஆர் டெம்பரரிலி போஸ்டட் அப்படிங்கிற மாதிரி இந்த இது என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் நமக்கு இதில் தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. நமக்கு மோஸ்ட்லி வந்து வெப் வெர்ஷனில் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இருங்க, இதுலேயும் ப்ரோ பிளான் இருக்கு. செட்டிங்ஸ் செட்டிங்ஸ் யூசேஜ். ஓகே, நம்மளுக்கு இதில் இருக்கு. பட் ஆனால் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தங்காட்டிக்கு இதெல்லாம் தெரியல. ஸோ நான் இப்போ தான் வியூ பண்ணி பார்க்குறேன். ஏன்னா வந்து நான் மோஸ்ட்லி இந்த வைப் கோடிங் மூலிமா வெப்சைட் டெவலப் பண்ணுறதுலேயே கான்சன்ட்ரேஷனாக இருந்தேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து நான் லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணும்போது எனக்கு லிமிட்ஸ் காட்டுறதுக்கப்புறம் நான் அடுத்த டாஸ்க் வந்து அந்த டைமிங்கில் ஷெட்யூல் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு என்னால் இதில் டீட்டெயில்டாக போக முடியல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் காமிச்சு நான் டெஸ்க்டாப்போட இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இதில் இருந்துச்சு. ஸோ நான் உங்ககிட்ட காமிக்கும்போது தான் நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ த சேம் ஆப்ஷன் வி கேன் ஃபைண்ட் இட் இன் அ வெப் ஆப் ஆஸ் வெல். ஸோ வெப்சைட்லயுமே நம்மளால கரெக்டாக வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும் யூசேஜ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது. ஃபைன். ஓகே. ஸோ இது நம்ம ப்ரோ இதில் வந்து யூசேஜ் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் பில்லிங் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ ப்ரோ பிளான் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் ஜென்ரல் ஏதாவது இருக்கா? ஆமாம், ஜென்ரலில் வந்து சிமிலர் நம்ம வந்து என்ன மாதிரி இது பண்ணிக்கோங்க. நான் கம்மிங் டு த பாயிண்ட், நான் வந்து வைப் கோடிங் மூலிமா வெப்சைட் டெவலப்மெண்ட் வந்து முடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இது. ஸோ இதுதான் வந்து வைப் கோடிங் மூலிமா நான் வெப்சைட் டெவலப்மெண்ட் முடிச்சது. இது எல்லாமே வந்து இது வெப்சைட்டுக்கு, அதாவது வந்து நம்ம சிஸ்டமில் பார்க்குறக்கும் இது சூட்டபுளாக இருக்கும், மொபைலில் பார்க்குறக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணிட்டேன். ஸோ இது மோஸ்ட்லி வந்து HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட். அப்புறம் வந்து இதை வந்து நெட்லி டாட் ஆப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இங்கே நெட்லி டாட் ஆப்புங்கிற இது வந்து டொமைனாக வந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஃப்ரீ காஸ்ட். ஸோ அதனால் வந்து அதில் நான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் அந்த அளவுக்கு நம்ம மெயின் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ரீட் ஒன்லி மாதிரி தான், சிஸ்டமோட சாரி ஸ்டுடியோவோட இல்லை பொட்டிக்கோட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வியூவாக இருக்கும். ஸோ இதில் அற்புதமாக வந்து மோஸ்ட்லி பண்ணிருந்துச்சு. ஸோ நான் இதில் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, இதோட புக் மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸை வந்து நம்ம சேவ் பண்ணிட்டு அதை வந்து ரிட்ரைவ் பண்ணி அவங்ககிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. ஏன்னா இதில் பேக் அண்ட் டிபி வந்து நம்ம
சீக்வல் சர்வரோ நான் வந்து மோஸ்ட்லி சீக்வல் சர்வர் யூஸ் பண்ணேன். ஸோ சீக்வல் சர்வர் அது மாதிரி எதுவும் யூஸ் பண்ண முடியல. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து எனக்கு என்ன சீக்வல் சர்வர் யூஸ் பண்ணால் எனக்கு ஒரு சர்வர் வேணும், நான் விர்ச்சுவல் மிஷின் எல்லாம் ரன் பண்ணணும், அதை கனெக்ட் பண்ணணும், கொஞ்சம் அதில் ஒர்க்கும் வேற ஜாஸ்தி இருக்குது, டைம் கன்சம்ஷன் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஆல்ரெடி வந்து எங்காவது சீக்வல் சர்வர் மாதிரி எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி 24/7 ரன்னிங் ஆகிட்டு, ஸோ அதை வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து நம்மளுக்கு கிடைச்சது தான் வந்து இந்த சுப்பாபேஸ் அப்படிங்கிற ஒன்று. ஸோ சுப்பாபேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து நம்மளுக்கு கிடைச்சதுங்க. ஸோ இந்த இதில் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த இதில் வந்து நம்ம டிபி வச்சுருக்கோம். இது PostgreSQL. ஸோ இந்த PostgreSQLல வந்து நம்மளால நம்மளுடைய கொஞ்சம் டீட்டெயில்ஸ், புக் மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. இதில் கொஞ்சம் நல்ல செக்யூர்டாகவும் இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, அத்தன்டிகேஷன் ரிலேட்டடாவெல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு ஆக்சஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம வந்து பேக் அண்ட் டிபி வந்து சுப்பாபேஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கோடு வந்து என்னோட GitHubல போட்டுக்கிட்டேன். நான் வந்து கோடு GitHubல போட்டுட்டு இதில் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், கோடு வந்து GitHubல போட்டுட்டேன். ஸோ என்னோட GitHubல போட்டுட்டு நான் அந்த GitHubல வந்து எப்பப்பெல்லாம் வந்து அப்லோட் பண்ணுறேன், இது பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆ, என்ன சொல்ல, ஹோஸ்டிங்கரில் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தங்காட்டிக்கு, சாரி ஹோஸ்டிங்கருங்க பாருங்க, நெட்ஃப்ளி நெட்ஃப்ளியில் வந்து பண்ணியிருந்தங்காட்டிக்கு, நெட் லைஃப், சாரி நெட் லைஃப், என்ன இன்னைக்கு நாக்கு ரொம்ப தள்ளுது. ஓகே. நெட் லைஃப் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தங்காட்டிக்கு, நம்ம எப்பப்பெல்லாம் வந்து இதில் இப்போ புதுசாக ஏதாவது வெர்ஷன் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அந்த அப்டேட் பண்ணது வந்து இது ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணி நமக்கு லோட் பண்ணிடும். ஸோ இதில் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த அப்டேட்டட் இது வந்து நம்மளுக்கு ஆக்சஸ் ஆயிடும். ஸோ நான் இந்த லிங்க் வந்து வெப்சைட்லேயும் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ நீங்களே பார்க்குறீங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இதே இது வந்து நம்மளுக்கு கிட்ஸு இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கு. பாருங்க. இதே இது வந்து மொபைல் வெர்ஷன்லயும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மொபைல் வெர்ஷன்லயும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம வந்து எப்படி இது பண்றது. ஸோ இதெல்லாம் ரியல் இமேஜஸ் வச்சு அப்லோட் பண்ணது. ஸோ இந்த இதுக்கு வந்து நம்ம அட்மின் இதில வந்து இது போட்டிருந்துச்சு. அதாவது வந்து இமேஜ் கன்வெர்ட் பண்ணி அதுக்கு ஏத்த மாரி போடுற மாரி ஆப்ஷன்ஸும் குடுத்துருந்துச்சு. ஸோ இது நல்லாவே ஓ சூப்பரா வந்து வைப் கோடிங்ல பண்ண முடிஞ்சுது. பட் எனக்கு இதுக்கு வந்து எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 20 டேஸ். ஏன்னா 20 டேஸும் வந்து எனக்கு இந்த அலைன்மென்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபாண்ட்ஸு, அதில வந்து வெப்சைட் ரிலேட்டடா, அதுக்கப்புறம் மொபைல் ஃப்ரெண்ட்லியர் ரிலேட்டடா, அப்புறம் இந்த டிபி கனெக்ட் பண்றதெல்லாம் வந்து ஒரு 2 டூ 3 டேஸ் ஆயிருச்சு. ஏன்னா இந்த மெஷர்மென்ட் இதில போட்டு இது சேவ் பண்ணிட்டு, அதை வந்து ரிட்ரைவ் பண்ணி அவங்ககிட்ட காமிக்கணும். ஸோ அப்படி காமிக்கிறேங்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சுப்பர்பேஸ்ல வந்து ரோ லெவல் செக்யூரிட்டின்னுலாம் இருக்கு. அது வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாவே வந்து பிளாக் ஆயிருச்சு. அதோட டீட்டெயில்ஸ வந்து நான் கிளாட்லயே வந்து எரர் மெசேஜ் எல்லாம் போட்டு, அதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்கிறப்போ ஓரளவுக்கு டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஸோ நான் அதனால வந்துட்டு கிளாடு ஆ பிளஸ் வந்து ஆ கிளாடு பிளஸ் வந்து ChatGPT இது 2யும் யூஸ் பண்ணேன். அதுல அதோட செல்ஃப் திங்கிங்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிளாட்ல வந்து இதுவரைக்கும் பண்ணிட்டு இருந்தங்காட்டி, பட் அது வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்து செக் பண்ற மாரி சொல்லல. ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷன்ஸ குடுக்குது, செக் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு என்ன சொல்றது? இது பார்க்குறோம், அது பண்றோம். பட் ஆனா வந்து ChatGPTக்கும் இங்க கிளாடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ChatGPTல வந்து உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இப்போ வந்து இங்க பாருங்க, நான் RLS அதாவது அந்த ரோ லெவல் செக்யூரிட்டி எரர் ரிலேட்டடா நான் வந்து இதுலயும் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு, இந்த இதில வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ரிலேட்டடா இதில எங்க போய் பார்க்கணும் அப்டிங்கிற மாரி நெறைய ரூட் காஸ் டீட்டெயில்ஸ் சொல்லுச்சு. அதில ரூட் காஸ் சொல்லும்போது தான் வந்து நம்மளுக்கு அது இதுன்னு செக் பண்ணிட்டே வரும்போது, அது வந்து நம்ம அதோட செக்லிஸ்ட்ட வந்து ஃபில் பண்ணி காமிக்கும். அதாவது எப்படி சொல்றேன்னா, இங்க காமிக்கிறேன் இருங்க. இங்க பாருங்க. இல்ல, இது இல்ல. மேல வரேன். ம், 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 ம். மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கேன். அதுல வந்து அந்த செக்லிஸ்ட்ட ஃபைண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இது வந்து சொல்லும். நம்ம குடுத்ததெல்லாம் பாருங்க. ஸோ இது வந்து நம்ம இந்த மாரி டீட்டெயில்ஸ் அதுலேருந்து குடுத்துட்டு எல்லாம் செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ செக் பண்ணி பார்த்தோனே இதில பாருங்க, RLSS எனேபிள்ட், ரோ லெவல் செக்யூரிட்டி இஸ் ஃபால்ஸ். ஸோ இது எல்லாமே செக் பண்ணி நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்து நம்ம அதை வந்து செக் பண்ணிட்டு நம்ம வந்து ஓகேன்னு அந்த ரிசல்ட்ட காமிச்சா, இல்ல ஸ்க்ரீன்ஷாட்ட ஷேர் பண்ணோம் அப்டின்னா, இத ரீட் பண்ணிட்டு அத அப்படியே பண்ணிட்டு வந்துச்சு. எனக்கு இது வந்து
கிளாட்ல டீபக் பண்றத விட ChatGPTல டீபக் பண்றது ஓரளவு கன்வீனியன்ட்டா இருந்துச்சு. பட் ஆனா இதுல என்ன அப்டின்னா, ஒரு குறிப்பிட்ட கோடு வந்து இப்டி செக் பண்ணுன்னு சொல்லிட்டு இதுலேருந்து எடுத்து நம்ம கிளாட்ல குடுக்கும்போது அது சொல்லுச்சு, நம்ம இதுவரைக்கும் இந்த மாரி ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ, அதனால வந்துட்டு இந்த மாரி ரோல் மூலியமா போ அப்டின்னு சொல்லி அது சொல்லுச்சு. ஸோ, அதை நம்ம அப்டி பண்ணும்போது என்னாச்சு, எனக்கு டீபக்கிங்கோட டைம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஏன்னா இதுலேருந்து எடுத்துட்டு அதுல போய் போட்டுட்டு அதில பண்ணும்போது எனக்கு டக்குனு ஒரு இஷ்யூ ஐடென்டிஃபை ஆச்சு. ஐடென்டிஃபை ஆனோனே, அதுக்கப்புறம் அதே மாரி கோட் வந்து இதுவும் சஜெஸ்ட் பண்ணுச்சு. நீ வந்து ஆ இன்சர்ட் பண்றது வந்து உனக்கு இஷ்யூவா இருக்கு வெப்சைட்ல. ஸோ வெப்சைட்லேருந்து இஷ்யூவா இல்ல வந்து ஆ டிபிலயே வந்து உன்னால SQL கொரி மூலியமா இது பண்ண முடியலையான்னு பார்க்குறப்ப, அது குடுத்தப்ப ரன் ஆச்சு. பட் ஆனா கிளாட் என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ரோல் மூலியமா வந்து போறீங்க. ஸோ அந்த ரோல் மூலியமா இன்சர்ட் பண்ணா தான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிச்சு. அந்த ரோல் மூலியமா இன்சர்ட் பண்ணா அது கொரி குடுத்துச்சு. அப்ப இஷ்யூ வந்துச்சு. அப்புறம் அது ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு உடனே வந்து அத ரிட்ரைவ் பண்ணி யூசர் கிட்ட நீங்க வந்து குடுத்த மெஷர்மென்ட் அதாவது இங்க குடுத்த மெஷர்மென்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஷர்ட்டுக்கு நீங்க இங்க குடுத்துருக்கீங்க. இந்த வந்து குடுத்துட்டு நம்ம சேவ்ன்னு குடுத்தோனே, இங்க வந்து நமக்கு அந்த உங்க குடுத்த டீட்டெயில்ஸ் காமிக்கும். காமிச்சு இது பண்ணும். ஆனா இத என்ன நம்ம பண்ணியிருந்தோம் அப்டின்னா, சேவ் பண்ண உடனே அந்த டீட்டெயில்ஸ் இங்க எடுத்துட்டு வந்து காமிங்க அப்டின்னு சொல்லிட்டு, இந்த ஷர்ட்டுக்கா இருந்தாலும் சரி, இல்ல கம்மீஸ், ப்ளவுஸ் இல்ல குர்த்தி இது எதுக்கு சொல்லியிருந்தாலும் சொல்லியிருந்தோம். அப்படிங்கிறப்ப அதனுடைய பாலிசி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து சுப்பாபேஸ் இதுல வந்து வயலேட் ஆயிட்டே இருந்துச்சு இதுல. ஏன்னா வந்து இன்சர்ட்க்கு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இதா இருந்துச்சு. ரிட்டர்னுக்கு இல்ல. ஸோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, கிளாட் தான். கிளாட் என்ன சொல்லுச்சு, நம்ம வந்து இன்சர்ட் பண்ண உடனே ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லி ஒரு கொரி குடுத்திருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க இன்சர்ட் தனியா பண்ணுங்க. அப்புறம் வந்து அதுல இன்சர்ட் ஆகுதான்னு பாருங்கன்னுச்சு. அப்ப இன்சர்ட் தனியா பண்ணும்போது எனக்கு அது டக்குனு வந்து சேவ் ஆச்சு. SQL கொரி எடிட்டர்ல டேட்டாபேஸ்ல. அப்ப அது சொல்லுச்சு, ஓகே ரைட்டு. இப்ப நம்ம வந்து இன்சர்ட் பண்ண அதாவது ரிட்டர்ன் உடனே கேட்டங்காட்டிக்கு தான் வந்து நமக்கு பிரச்சனை. அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு இஷ்யூ ரிசால்வ் பண்றதுக்கு தான் 3 நாள் ஆயிருச்சு. இல்லாட்டி நான் மண்டேவே வந்து வீடியோ போடுற மாரி இருந்திருக்கும். ம்ஹ்ம். ஆமா. இப்போ நமக்கு ஆமா. இதெல்லாம் வந்து நம்ம பொட்டிக் ரிலேட்டட் நம்ம இது பண்ண டெஸ்ட் பண்ணது பாருங்க. ஆர்டர்ஸ் அண்ட் ப்ராடக்ட் டேபிளு, மெஷின் இது மாரி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பாலிசி டீட்டெயில்ஸ்லாம் வந்து இது பண்ணிருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு ஆமாங்க. அவ்வளோதான். இது வந்து நம்மளுக்கு பேக் எண்ட் வந்து சுபாபேஸு, அதுக்கப்புறம் வந்து GitHubல கோட் போட்டிருக்கோம். அந்த GitHub கோட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அ நெட் லைஃப்ல வந்து எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு இது வந்து ஹோஸ்ட் பண்ணிரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு சூப்பர் டிசைனா இருந்துச்சு. நீங்க ஆக்சஸ் பண்ணி பாருங்க. இது வந்து ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டு தான். ஏன்னா இதோட அ கிராபிக்ஸ் விங் ஸ்டுடியோ ஓட டைரக்ட் நேம் அப்படியே வச்சிருக்கோம். வச்சுட்டு .netlife.app அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதை ஆக்சஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இல்ல கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா சொல்லுங்க. ஆனா இது எல்லாமே வந்து சூப்பரா நம்மளுக்கு வந்துருந்துச்சு. இது பாருங்க அட்மின் டேப் வந்து எனக்கும் அந்த பர்ட்டிகுலர் சைட் யூஸ் பண்றவங்களுக்கும் தான் வந்து ஆக்சஸ் பண்ற மாரி இருந்துச்சு. இதுல வந்து நம்ம ஆல்ரெடி சும்மா டெஸ்டிங் எல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த மாரி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து அட்மின்குள்ள வர மாரி இந்த அட்மின் டேஷ்போர்டு வந்து ஆக்சஸ் பண்ற மாரி இருக்கு. அதுல வந்து மேனேஜ் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாரி நம்ம குடுத்துருந்தோம். அதுல நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கிட்ஸ் குர்த்தி அது மாரிலாம். இப்ப என்னென்னலாம் ஆட் ஆயிருக்குங்கிறது தெரியுது. இது கிட்ஸ் ஃப்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னென்னலாம் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இதுல எடிட் பண்ற மாரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ இதெல்லாம் முன்னாடியே ஆட் பண்ணியிருந்துச்சு. அப்புறம் இது வந்து இமேஜ் கன்வெர்ட்டர்ல வந்து நம்ம ஆட் பண்றோம் இல்லைங்களா? இங்க கலெக்ஷன்ஸ்ல வந்து அந்த இமேஜ் அதுக்கேத்த மாரி ஃபார்மேட் அலைன் பண்றதுக்கு, நம்ம இதுல வந்து அந்த பிக் எடுத்துட்டு இத அப்லோட் பண்ணோம் அப்டின்னா, அது அந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த அ என்ன சொல்றது எம்பி சைஸ் இருந்துச்சுன்னா, கேபி சைஸ் பண்ணிக்க. ஏன்னா நமக்கு ரொம்ப ஜாஸ்தி மெமரி ஆகக்கூடாதுங்காட்டி, இதில நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு, இதை வந்து நம்ம மேனேஜ் ப்ராடக்ட்ஸ்ல போய் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ்ல வந்து இங்கே லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த மாரி இதெல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணி கேபி சைஸ் கொண்டு வந்துரும். அவ்வளோதாங்க. ஓகே. நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கவர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு அ ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுனா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோல இது பண்ணி விடுறேன். தேங்க் யூ கைஸ்.